ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு புது கிருபை கொடுக்கிறார். அந்த நாள் முழுவதும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு, அந்த பலத்துக்கு, அந்த விடுதலைக்கு, பாதுகாப்புக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசி நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையை நாம் முக்கியத்துவப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம். பிரியமானவர்களே, இந்த காலைவேளையில் உங்களுக்காய் பேசுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். லூக்காவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 19:1 முதல் 10 வசனத்தில் சகை என்ற மனுஷனை குறித்து நாம் பார்க்க முடியும். இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற ஒரு கேள்வியோடு இயேசுவை பார்க்க ஓடினவன். அவரை நேரிலே பார்க்க முடியவில்லை. கூட்டத்தின் மத்தியிலே அவன் காட்டத்தி மரத்தில் ஏறுகிறான். அவன் கர்த்தரை தேடுகிறான். முழுமையை பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு கூட எனக்கு பிரியமானவர்களே, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி இந்த பூமியில் இருக்கிற மனுஷர்கள் அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அநேக தடைகள் காணப்படுகிறது. அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் காணப்படுகிறது. தேட முடியாதபடி நிறைய அந்தகாரங்கள், எல்லா சாசுனிய கிரியைகள், அடிமைத்தனங்கள், பாவத்தின் கட்டுகள் எல்லாம் நிறைந்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தேடி வருகிறவர். ஹல்லேலூயா. சகேயு இருந்த மரத்தின் பக்கத்திலே அவர் வந்து சொன்னார், சீக்கிரமாக இறங்கி வா சகேயு என்று சொல்லி. சகேயு சீக்கிரம் இறங்கி வந்தான். பாருங்கள், அவன் வந்த உடனே கர்த்தர் அவனிடத்துல சொன்னார், இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி. அந்த பாவியாகிய மனுஷன் என்ற பெயர் உள்ளவன், எல்லா ஜனங்களும் அவனுக்கு பாவி என்ற ஒரு பெயரை வைத்தார்கள். இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் மத்தியில் ஒரு சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, கடன் வாழ்க்கை, போராட்டமான வாழ்க்கை, பிரச்சனை என்ற வாழ்க்கையில் இருக்கலாம். கவலைப்படாத சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இயேசு உங்களோடு இருக்கிறார். இயேசு உங்கள் வீட்டுக்குள் வருகிற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார், எல்லா தடைகளை மாற்றுவார். உங்கள் வீட்டை அவர் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இன்றைக்கு வீட்டுக்குள் எத்தனை ஆசீர்வாதம் வந்தாலும், எத்தனை மேன்மைகள், எத்தனை உயர்வுகள், எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும், எத்தனை கோடி செலவு பண்ணி பெரிய பெரிய காரியங்களை வைத்து வீட்டை கட்டினாலும், அந்த வீட்டுக்குள் ரட்சிப்பு வர வேண்டும். அந்த வீட்டுக்குள் ஒரு விடுதலை வர வேண்டும். அந்த வீட்டுக்குள் ஒரு சமாதானம் வர வேண்டும். அந்த வீட்டுக்குள் ஒரு சந்தோஷம் வர வேண்டும். அந்த வீட்டுக்குள் ஒரு சுக பலன், ஆரோக்கியம் வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வீடு தேவனுடைய வீடாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு வீடு முக்கியத்துவம், ரொம்ப முக்கியத்துவம் இன்றைக்கு தேவை. அவர் அந்த வீட்டை ஆசீர்வதித்து மாத்திர ரட்சிக்க வந்தார். காரணம், சகேயு நிறைய காரியத்தை இழந்து போயிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில பணம் இருந்தது, நிம்மதி இல்லை. அவன் வாழ்க்கையில மேன்மை இருந்தது, ஆசீர்வாதம் எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் உள்ளத்திலே சமாதானம் இல்லை. ஆகவேதான் ஆண்டவராய் இயேசுவை தேடி வருகிறான். இன்றைக்கு நீங்கள் கர்த்தராய் இயேசுவை தேடுங்கள். ஆண்டவருக்குரிய காரியங்களை தேடுங்கள். தேவனுக்கு உரிய வாழ்க்கையை தேடுங்கள். கர்த்தர் உங்கள் வீட்டை ரட்சிப்பார், பிள்ளைகளை ரட்சிப்பார், கணவனை மனைவி ரட்சிப்பார். இந்த பூமி எங்கும் ஜனங்கள் அலைந்து திரிந்து பாவத்திலும் சாபத்திலும் வியாதி படுக்கையிலும் பிசாசின் பிடியிலும் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லா குடி பழக்கம், போதை வஸ்துக்கள், இச்சைகள், பாவங்கள், இன்னைக்கு பலவிதமான அடிமைத்தனங்கள். யார் விடுவிக்கக்கூடும், யார் என்னை ரட்சிக்கக்கூடும் என்று இன்றைக்கு கதறிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே இயேசு சொல்லுகிறார், இழந்து போனதை தேட வருகிறேன். நீங்கள் இன்றைக்கு சொல்லுங்கள், என்ன காரியத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையில் இழந்திருக்கிறீர்களோ அதை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அன்றைக்கு சகை இறங்கி வந்தது போல உங்களுடைய எல்லா மேட்டிமை விட்டு, உங்களுடைய சுயத்தை விட்டு, மாம்சத்தை விட்டு, உங்களுடைய பிடிவாதத்தை விட்டு, உங்களுடைய கடின இருதயத்தை விட்டு இறங்கி வாருங்கள். கர்த்தர் உங்களை மாத்திர குடும்பத்தை ரட்சிப்பார். ஆண்டவர் அந்த வீட்டுக்கு பெரிய மேன்மையை கொண்டு வந்தார். பாருங்கள், இன்னைக்கு எவ்வளோ பெரிய மேன்மை நமக்கு வந்தாலும் கர்த்தருடைய ரட்சிப்பு தான் மேன்மையானது. அது பரலோக ராஜ்யம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். உலகத்தை விட்டும், பாவத்தை விட்டும், சாபத்தை விட்டும் நம்மை வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே தேவன் கொண்டு வருகிறார். பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்க தேவன் நம்மோடு வருகிறார். அவர் இந்த நாளில் உங்களை சந்திக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எதை குறித்தும் கலங்காதிருங்கள். உங்களுக்கு தேவை இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, எல்லாவற்றையும் நீர் தாமே
விடுவிக்கிறவர், இழந்து போனதை தேட ரட்சிக்க வந்தவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். காலைவேளையில் ஜெபிக்கிற அத்தனுடைய குடும்பத்திலும் உம்முடைய பரிபூர்ண ரட்சிப்பு வரட்டும். இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம் உதிக்கட்டும். எதெல்லாம் இந்த குடும்பங்கள் இழந்து நிற்கிறார்களோ அதையெல்லாம் நீர் திரும்ப கொடுத்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் தாமை இறங்கி வர உதவி செய்யும். உம்மை நோக்கி வர உதவி செய்யும். உம்மை தேடி வர உதவி செய்யும். நீரே இரட்சகர். ரட்சிப்பு கர்த்தருடையதப்பா. விலையேற பெற்ற ஆத்துமா கெட்டு அழிந்து போகாதபடி ஆத்துமாவை ரட்சிக்கிறவர் நீர் ஒருவரே அப்பா. ஒரு விசை பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் பிடியிலும் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவை ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறோம். கிருபை மறைக்கட்டும், ஜெயம் தாரும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே சகையுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது போல இந்த வீட்டுக்கு, இந்த குடும்பங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி, வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். ஆமென்.